ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அவன் பார்வையே சரியில்லை, பச்சையா ஹிட்டிங் ஆன்மி, பின்னாடி பாக்குறான், இங்க பாக்குறான், கீழே பாக்குறான் அப்படின்வாங்க. இன்னொரு பக்கம் இந்த வாய்களே பேசும், பிராவோ யூ வாண்ட் சம் மாயா டு நைட் அப்படின்னும். என்னங்க அப்படி பேசுனீங்க இப்ப இப்படி பேசுறீங்க அப்படின்னா, இது ஜஸ்ட் அ காமெடி, அடல்ட் ஜோக், காமெடி ஜான்ரா அப்படின்லாம் உருட்டுவாங்க. இதுவே இவங்க கூட இல்லாத யாராவது ரொம்ப நார்மலா சாதாரண வார்த்தையை பேசினாலும் அது எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா, விமன் சேஃப்டி, ட்ராமா, அன்சேஃப் அப்படின்லாம் உருட்டுவாங்க. உள்ள இருக்கும் போது புரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே திட்டி இருக்கோம் நிறைய முறை பிராவோக்கு. ஆனா வெளியே வந்துட்டு உள்ள போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மாறி இருக்கிறாரு. அதுல என்ன இருக்கு, வெளியே வந்து பார்த்தாரு அதனால மாறிட்டாரு அதானே அப்படின்னா, வந்த எல்லா பீஸுமே மாறலையே, இன்னும் அதே உருட்டதானே உருட்டிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த சரவணன் விக்ரம் எல்லாம் எதுக்கு உள்ள போச்சுன்னே தெரியல. அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் வீட்டுல இருக்கவங்க சொல்லி ஃபுட்டேஜ் இருக்கு, வெளியே ரிவ்யூஸ் இருக்கு, மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த பிறகும் போயிட்டு அதே உருட்டதானே அங்க உருட்டிட்டு இருந்தான். அப்படி பார்க்கும்போது பிராவோ பரவாயில்ல, சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, அவங்க கூட போயிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தோம்னா பாராட்டுவாங்க, புகழ்வாங்க. அவங்களுக்கு எதிராக போனா தப்பா வந்து பிராண்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்ப நேத்து அர்ச்சனா கூட பேசிட்டு இருந்தாரு. அப்ப அர்ச்சனா வந்து ஆல்ரெடி இந்த மாயா ஒரு கேம் ஆடினாங்கல்ல, ஜோவிகா வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப், நான் கைண்டு, நான் அன்பை கொடுக்குறவன் அப்படின்ட்டு இருந்தவங்க ஜோவிகா வந்து சொன்னதும் ஆமா இல்ல, நம்மளெல்லாம் இப்படி சொன்னால அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு நான் உங்களுக்கு அன்பை கொடுத்தேன், ஆனா எனக்கு நேத்தே தோணுச்சு நீங்க அன்னைக்கு கமல் சார் எபிசோட்ல அப்படி சொல்லியிருந்தீங்களா, அது தப்பு தானே, இப்ப கூட என் அன்பை நான் உங்களுக்கு கொடுக்க ரெடியா இருக்கிறேன், ஆனா ஏதோ ஒண்ணு எங்கேயோ இடிக்குதுங்க, நான் என்னங்க பண்ணிட்டோம் சொல்லுங்க அப்படி எல்லாம் போயிட்டு கேட்க அவங்க என்ன சொல்லுவாங்க, எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சிருங்க, ஏதோ ஹர்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா சாரின்னு சொன்னாங்க பாத்தீங்களா. அதுக்கு ஐயோ அர்ச்சனா எப்படிங்க சாரி கேட்கலாம், அவங்க என்ன கேம்லயா கேட்டாங்க, இல்ல நடந்த சம்பவத்தை சொல்லியா கேட்டாங்க, அதான் எல்லாத்தையும் தூக்கி தூரமா வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. ஆனாலும் சில பேர் பாத்தீங்கன்னா அர்ச்சனா மேல கான்ல இருக்கிறாங்க, இல்ல தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இது புரியணும். இங்க அந்தர் பல்ட்டி அடிச்சது அர்ச்சனா இல்ல, மாயா. அர்ச்சனா மாயா இந்த சம்பவத்தை பத்தி பேசும்போது பிராவோ முக்கியமான மேட்டருக்கு வராரு, ரெட் கார்டு மேட்ரு. ஆக்சுவலி இத பத்தி எல்லாரும் என்ன பேச போறாங்கன்னு தான் நான் அவளை பார்த்துட்டு இருந்தேன். அந்த 6 பொண்ணுங்க உண்மையை தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பி ரெட் கார்டை நான் தூக்கிட்டேன். அதுக்காக நான் இப்ப ரிக்ரெட் பண்றேன், நான் வருத்தப்படுறேன், அதை நான் பண்ணிருக்க கூடாது. நான் வந்து அங்கேயே சொன்னேன், கமல் சார் கிட்ட அப்பவே சொன்னேன், நான் அதை பார்க்கல சார், என் கண்ணு முன்னாடி அது நடக்கல அப்படின்னு, ஆனா இதை விசாரிக்கலாம் சார் அப்படின்னு நான் சொல்லி இருந்திருக்கணும். அப்படி நான் சொல்லாம இவங்க உண்மையை சொல்லுவாங்க, ஏன்னா நம்ம அப்படித்தானே வளர்ந்துருக்கிறோம். இப்ப என் கிளாஸ் பொண்ணு ஒரு பொண்ணை வந்து பக்கத்து டிபார்ட்மெண்ட் பையன் வந்து தப்பா நடந்துட்டான் அந்த பொண்ணு கிட்ட, அவனை 4 சாத்து சாத்தணும் தானே நினைப்போம். அப்படிதானே நம்ம கண்டிஷன் ஆகி வளர்ந்துருக்கிறோம், நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, நம்ம பார்த்துருக்கிறோம். அந்த இடத்துல நான் சுதாரிச்சு இருந்திருக்கணும். இப்ப கூட ஃபுல்லா எனக்கு தெரியல, 50-50 தான், ஆனா ரெட் கார்டு நான் கொடுத்துருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரிக்ரெட் பண்றேன். ஏன்னா இவங்க அந்த அளவுக்கு உண்மையை பேசுறவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உடைச்சிட்டாரு. ஸோ இப்ப சேனல்ல மொத்தமா 100% ரெட் கார்டு தப்புன்னு ஒருத்தன் பேச முடியாது, ஏன்னா பேமெண்ட் இன்னும் வரல, சேனல்ல உட்காந்து அதை பேச முடியாது. பட் இந்த அளவுக்கு அதை பேசிருக்கிறார்ல, அதுவும் அந்த புள்ளி கேங்க பத்தி கன்சிஸ்டன்டா வேற வேற இடத்துல பேசும்போது ரொம்ப கரெக்டா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வர. அப்படி இந்த கேமை உள்ள இருக்கும்போது ஆடி இருந்தா சூப்பரா தான் இருந்திருக்கும். இனி ஆடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, வந்தாச்சு. வந்து ரீஎன்ட்ரியில போயிட்டு மனம் மாறுறது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். அம்மா ஒண்ணு நினைச்சோம் ஆனா வேற ஒன்னா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். இவரே விசாரிச்சிருக்கணும்னு சொல்றாருன்னா அப்ப விசாரிக்காம கொடுத்தாரு பாருங்க ஒருத்தர் பவரை எடுத்துட்டு வந்து, அவரை என்ன சொல்லணும். இந்நேரம் இந்த ஆழ்வார்பேட்டை மெஜிஷியனுக்கு பாத்தீங்கன்னா கண்ணெல்லாம் அப்படியே செவந்திருக்கும், கண்ணு வேர்க்க ஆரம்பிச்சிருக்கும், ரெடியா காத்துக்கிட்டு இருப்பாரு, டே ஆர்ஜே பிராவோ இருறா வர்றடா அப்படின்னு சொல்லிட்டு. ஐயா அவன் கண்டஸ்டன்டே இல்லையா, இப்ப கெஸ்டியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க யாராவது ஞாபகப்படுத்துவாங்க. இருந்தாலும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இன்ட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஸ்டேஜ்ல இருந்துட்டு பிராவோ அண்ட் டீமோட, அப்ப நிச்சயமா பிராவோ வந்து இவர் குத்துவாரு பாருங்க, நோட் பண்ணி வச்சுங்க. அது இல்லாம பிராவோ இன்னொரு இடத்துல சிறப்பான சம்பவம் பண்ணாரு. அந்த செப்ராபட்டி இருக்குல்ல விக்ரம் கருப்பாம்பூச்சி, அந்த கருப்பாம்பூச்சி வந்து நேற்று மாயா கிட்ட ரீலா சுத்திட்டு இருந்துச்சுல, இவர் மாலுக்கு நடந்து போனாராம், ஒருத்தர் கையை பிடிச்சி தூக்கி டைட்டில் வின்னர் நீங்க தாங்க அப்படின்னு சொன்னாராம். கூகுள்ல சர்ச் பண்ணா டைட்டில் வின்னர்னு இவர் பேரு தான் வருதான். ஃபுல்லா ட்ரோல் பண்றாங்க, எது கலாய்கிறது எது சீரியஸ் கூட தெரியாத ஒரு தற்கூரியா இருக்கு. இந்த தற்கூரி திரும்பவும் உள்ள போயிட்டு டைட்டில் வின்னர்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல ரெஜிஸ்டர் பண்றாராம். அப்படி பண்ணி அதை ஒரு டிஃபேம் பண்ணிடலாம், அந்த டைட்டில் வின்னருக்கு உண்டான மரியாதையை கெடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீப் எடுத்து ஒழிச்சு வச்சு கல்யாணத்தை நிப்பாட்டுவாங்கல்ல, அதை தான் அது பண்ணிட்டு இருக்கு. அது இவன் வந்து இன்னசென்ட், இவனுக்கு கேம் ஆட தெரியலனாலும் யோசிக்க வரனாலும் இவன் இன்னசென்ட் சொல்லிட்டு இருந்தீங்களா, அவன் இன்னசென்ட்லாம் கிடையாது. இந்த புள்ளி கேங் பண்றத அப்படியே சாஃப்ட் லெவல்ல பண்றவன் அவன்.
சோ அது கொஞ்சமும் குறைவில்லாதவன் தான். கன்ஃபெஷன் ரூம்ல பொருள் அனுப்பியிருக்கிறாங்க. அங்க போய் பொருள் எடுக்கும் போது இந்த செர்ப்ராப்பட்டி வந்து, ஐயா BB7 டைட்டில் வின்னர் கப்பு கேட்ன எங்கயா அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பவும் ஆரம்பிக்கிறான். அதுக்கு பிராவோ சரியான டைமிங்ல சரியான பதிலடி கொடுத்தாரு. சார் 2 கிலோ மிக்சர் பாக்கெட் இமிடியட்டா அனுப்புங்க சார் அப்படின்னு. அந்த இடத்துல அக்ஷயாவே ஷாக்கா பாக்குறாங்க. டைட்டில் வின்னர் முகம் வேர்த்து போச்சு. சூப்பரா இருந்தது. சரியான ப்ரூட்டல் அட்டாக், செருப்படி அப்படின்னு சொல்லலாம். இது போல இன்னும் சிறப்பான நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த சம்பவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.